அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள், அதே போல் வேள்விகளில், இன்னும் சொல்லப்போனால் சில பிரசாதங்கள் செய்யும் போதெல்லாம் இதை கொஞ்சமாக அளவாக கலந்து கொடுத்திருப்பார்கள். நாமும் வாங்கியிருப்போம், அதை பற்றி நமக்கும் தெரிந்திருக்கும். இது இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா மூலிகை வகையை சார்ந்தது அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். இதோட பயன்பாட்டு முறைகள் நிறைய செல்வங்களை ஈர்க்க வல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இப்போ நம்ம வீட்டில் கலசம் வைக்கிறோம் அப்படின்னா, கலசத்தில் நீர் நிரப்பினதுக்கப்புறமா முக்கியமான சில பொருட்கள், மங்கள பொருட்களை அதில் கலப்பது வழக்கம். அதன் வகையில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க, ஏலக்காய் சேர்ப்பாங்க, கிராம்பு சேர்ப்பாங்க, குங்குமப்பூ சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு மங்கள பொருட்களை எல்லாம் அந்த கலசத்தில் வைத்து வழிபடுவார்கள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிருமி நாசினி மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆற்றல்களை ஈர்க்க வல்லது அப்படின்னு சொல்லப்படும். அப்போ பூஜை அறையில் அதை வைத்து வழிபடலாம். ஒரு சின்ன வெள்ளித்தட்டு மாதிரி இருந்ததுன்னா அதில் வைத்து வழிபடலாம். இல்லைன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பீரோவில் நீங்கள் பணம் வைத்திருக்க அந்த பகுதிகளில் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக வைத்து ஒரு சிவப்பு துணி விரித்து அதன் மேலே பச்சை கற்பூரம், கொஞ்சமாக கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நறுமணமானது உண்டாகும். எப்போவுமே வாசம் அதிகமாக இருக்க இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஏற்கனவே அது கிருமி நாசினியாக செயல்படும். அதே போல் ஒரு நறுமணத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்போது அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், செல்வமானது பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம், கடுமையான உழைப்பும் முக்கியம், அதை மறந்துட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மல்லிகைப்பூவும் அதோடு வைப்பாங்க. வியாபார ஸ்தலங்கள்லேயும் இதை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் உண்டு. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஒரு சிவப்பு துணியில் கட்டி வைத்திருப்பாங்க. சின்ன மூட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை ஈர்க்கும், வியாபார ஸ்தலங்களில் தொழிலை பெருக்கித் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அலங்காரங்களில் சில அலங்கார வகைகளில் இந்த பச்சை கற்பூரத்தை கலப்பது உண்டு. ரொம்ப முக்கியமாக பிரசாதங்களில், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல எல்லாம் இதை கொடுப்பது உண்டு. அளவாக கலப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துட வேண்டாம். பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை ஈர்க்கும் அப்படிங்கும்போது செல்வ செழிப்பையும் உண்டாக்குமானா கண்டிப்பாக உண்டாக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பெரியவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் சேரும். அப்போ எங்கேயெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, பூஜை அறையில் வைக்கலாம், பீரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பீரோவில் வைக்கலாம். வியாபார ஸ்தலங்களில் காசு பெட்டி இருக்குது அப்படின்னா அந்த பணப்பெட்டியில் வைக்கலாம். இந்த மாதிரி பணப்புழக்கம் நிறைய இருக்கின்ற இடங்களில் இதை வைப்பது நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படும். நன்றி, வணக்கம்.